ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓவர் பே ஸ்ட்ராட்டஜி, லக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோவில் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இந்த பிளேலிஸ்ட்டை போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அனைத்தையும் பார்த்துட்டு பேக் டெஸ்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 நாட்கள் பேக் டெஸ்ட், அதாவது பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் மற்றும் ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு மற்றும் உங்களுடைய ஒரு கைடன்ஸ்க்காக வந்து செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனைப்படியும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுதான் சேஃப். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால 15 நிமிஷத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணி தந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 15 ரூபா தான் வந்து சார்ஜும் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்மளோட டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா வி ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் கைடன்ஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கட்டும், பிவோட் பாயிண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் பிரேக் அவுட் லெவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஃபார் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் 10 டேஸ்க்கு வந்து நம்மளோட பர்சனல் ஒர்க்குனால கொஞ்சம் வெக்கேஷன் போனதுனால நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ இன்னிலேருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா, ஓகே. அப்போ நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், நிஃப்டியோட வியூ எப்படி இருக்கும், நிஃப்டி எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணும், எந்தெந்தெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுசாக பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன் வந்து 15 மினிட்ல நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி வந்து நீங்கள் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேப் அப்பே ஆனதுனால வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு கேப் அப்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த 22,200க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த 22,180, 79 இந்த ரேஞ்சுக்கு அது ப்ரீவியஸோட ஹைக்கு வந்து கண்டிப்பாக வரும்ன்றத சொல்லியிருந்தேன். அப்போ தான் வந்து நம்மளோட இந்த ட்ரெண்டிங் ரீட்ரெஸ் பண்ணுன்ற ஒரு லெவலுக்கு வந்து நம்ம வந்து குரூப்பில் இன்டிமேஷன் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 200லேருந்து ஓய்வு வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட்டும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து இந்த 22,200லேருந்து மார்க்கெட் எகைன் வந்து ஒரு புல் பேக். ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டும் பண்ணல, லாஸும் பண்ணல. அதனால் வந்து 11 மணிக்குள்ளேயே நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம்னா முடிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, சார் ட்ரேடை வந்து நீங்கள் காஸ்ட்லேயே முடிச்சிட்டோம். ஸோ இந்த 200லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து ஒரு 300க்கு போயிடுச்சு. ஓகேங்களா, 22,300 வரலையும் போனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹையாக இருந்தது. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 22,336க்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சு நிற்கிது. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி நிற்கிது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 22,300ன்ற இடத்த நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ 22,300க்கு மேலேயே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு 15 மினிட் வந்து 22,300க்கு மேலேயே வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட் போகும். அதாவது இந்த 22,000 இன்னைக்கு போன ஹை இருக்குது பார்த்தீங்களா, 22,377. ஸோ இந்த 370க்கு மேலே போயிடுச்சுனாலே அடுத்த ரெசிஸ்டண்டான 22,426ன்ற ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போயிடும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 22,500ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு ஒய் டேட்டா பில்ட் ஆகிற இடம். ஸோ அந்த இடத்துக்கு போகும். 22,530ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இன்கேஸ் இந்த 22,300க்கும் கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோ 22,250, 22,250 டு 22,300 இந்த 50 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து கூர்நோக்கு பார்த்தே ஆகணும். அதனால் வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. இந்த 22,250க்கும் 22,300க்கும் இடைப்பட்டதில் இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே என்ன வேண்டாலும் நடக்கலாம். இன்கேஸ் ஒரு விக் மாதிரி வச்சுட்டு பாடியை உள்ளே கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ பாடி ஃபுல்லாகவே வச்சு க்ளோஸ் கூட பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த 50 பாயிண்ட் வந்து நோ ட்ரேடிங் ஜோன்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. இன்கேஸ் 22,250க்கு கீழே வந்துருச்சுன்னா நம்மளுடைய சப்போர்ட் 22,200ன்றது சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோ 22,179ன்றது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,114ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இனிமேல். ஓகேங்களா, ஸோ இந்த 22,114ன்றதை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, 22,105ன்றது இந்த 100ன்றது 22,100ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,000 தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான ஓவராலான ஒரு வியூ. ஓகேங்களா,
ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட 22,300 கிட்ட இருக்கனால 22,300ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, சப்போர்ட்டும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 22,000க்கு மேலே போகுது அப்படின்னால எல்லாமே ரெசிஸ்டண்டாக கிரியேட் ஆகிருக்கு. அதேமாதிரி 22,300க்கு கீழே வந்தோன்னா எல்லாமே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இது ஒரு கிளியரான ஓய் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து தெளிவான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் 15 மினிட்ல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். ஸோ இது இன்னைக்கு இந்த நேத்திக்கு இன்னைக்கு 2 நாளுக்குமே வந்து இது மாதிரி ஹரிசாண்டலாக நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுங்க. ஓகேங்களா? எந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டாலும் 30 டிகிரி 30 டிகிரிக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற ட்ரெண்ட் லைன் தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இது ஒரு கிண்ட்டு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு பார்த்துங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,700ன்றது பேங்க் நிஃப்டிக்கான ஒரு சப்போர்ட்டு. 47,535ன்றது அடுத்த சப்போர்ட்டு. 47,439ன்றது அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கும் கீழே வருதுன்னா 47,200ன்றது அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 46,958ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகுது அப்படின்னா 48,000க்கு மேலே போகுது அப்படின்னா 48,145ன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, அதாவது ரெசிஸ்டண்ட்டு. 48,256ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா இந்த ஸ்விங் லோ. ஓகேங்களா? ஸோ 48,480ன்றது உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மேலே போகுதுனா தான் 48,619ன்றது நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான ஓவரால் வியூ. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரெசிஸ்டன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க 48,000. ஓகேங்களா? ஸோ 48,000 வந்து ரெசிஸ்டன் கிரியேட் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் தான் இருக்குது. ஓகேங்களா? 48,000 கீழே வந்து ரெசிஸ்டன் கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து 48,000 வந்து ஒரு ரெசிஸ்டன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு மேஜர் லெவல்ன்றது ரவுண்ட் ஃபிகர் 48,000, 47,000, 46,000 அப்படின்றதுலாம் வந்து ரவுண்ட் ஃபிகர். ஸோ 48,000 வந்து ரெசிஸ்டன் ஈஸியாக வந்து அது வந்து பிரேக் பண்ணிட மாட்டாங்க மேலே. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 48,000ன்ற ஒரு லெவலை வந்து மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் 1 ஹவரோ இல்லை 15 மினிட்டோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா மட்டும்தான், பாடி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கால் சைடு 48,000க்கு மேலே போக முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஃபின் நிஃப்டி நாளைக்கான எக்ஸ்பிரிக்கான இண்டெக்ஸ் இது. ஓகேங்களா? எப்படி நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோமோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டிக்கான ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி தான் வந்து இப்போ வந்து பேங்க் நிஃப்டியுமே ஃபின் நிஃப்டியுமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நாளைக்கு பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21,300க்கு கீழே பார்த்தீங்கன்னா 21,260 இமிடியேட் சப்போர்ட் ஆகும். 21,140ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். 21,060ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். 20,983ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகவும் 20,862ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பாசிட்டிவ் நோட்ல போகுது அப்படின்னா, அதாவது மேலே போகுது அப்படின்னா அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா 21,400ன்றது ஒரு டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட், அதாவது ரெசிஸ்டன். ஸோ 21,519ன்றது அடுத்த ரெசிஸ்டன், 21,601ன்றது அடுத்த ரெசிஸ்டன். அதுக்கு மேலே பார்த்தோன்னா 21,690ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபின் நிஃப்டிக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21,300க்கு மேலே இருக்கனால 21,300ன்றது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 21,300க்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டிக்கு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தோ அதே மாதிரி பாருங்களேன், 21,300க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்டாக தான் இருக்குது. 21,300க்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ நாளைக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஃபிகரான 21,300ன்றது ஒரு மெஜாரிட்டியான ஒரு லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 21,300ன்றது ஒரு நியூட்ரல் லெவல்னு வச்சுங்க. ஸோ 21,300க்கு மேலே போகுது அப்படின்னா எல்லாமே ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி 21,300க்கு கீழே வருது அப்படின்னா எல்லாமே வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து 21,300ன்றது நாளைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கு மிட் கேப் நிஃப்டி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஏன் இந்த சைட்வேஸ் பண்ணுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணி நிற்கிது. நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 10,750ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ 10,800ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 10,830ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட், 10,860ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். இன்கேஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல வருது அப்படின்னா 10,652ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். 10,600ன்றது ஒரு சப்போர்ட் ஆகும். 10,566ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட பாத்துங்களேன் இப்போ மார்க்கெட் இருக்கிறது 10,700 10,700ல ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சேஞ்ச் இன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளியரான ஒரு வியூவில் மெஜாரிட்டியாக வந்து மிட் கேப் நிஃப்டி பாசிட்டிவ் நோட்டில் தான் போகும் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மணி 7:55. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நாஸ்டாக் இருக்கட்டும் எல்லாமே வந்து பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 281 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் நோட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ 1.2% கிட்ட வந்து பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா, சரி ஓகே. வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அவங்களும் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.